பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 14வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4 வரை. இதோ, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இவ்வேளையிலே மனுஷராகி நாங்கள் ஒவ்வொருவரும் என் தகப்பனே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுடைய குணநலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது தேவனுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுக்குள்ளே செயல்படுகிற தேவன் விரும்பாத காரியங்கள், விரும்பாத குணங்கள் முற்றிலும் எங்களை விட்டு அது எடுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். என் தகப்பனே, எங்களுக்கு இறங்குவீராக ஆவியானவரே. எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாவ கரைகளிலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலையை நீங்கள் கொடுங்க. நிலையான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்திட வேண்டும். அவரை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. எங்களை வழிநடத்த உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும் என்றாச்சா. அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களுக்கு தாங்க. உலகத்தின் மாயைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் நாங்கள் விழுந்து போகாதபடி செய்திடலும். எங்கள் கால்கள் அதற்கு இடராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமீன். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஜீவனை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே, ஜீவாதிபதி அப்பா. தகப்பனே, நாங்கள் மரித்து எங்களுடைய ஜீவன் உம்மிடத்தில் தான் வந்து சேர வேணும் தகப்பனே. பிசாசின் கையில் போகக்கூடாது, அவனோட அக்கினி கடலில் நாங்கள் விழக்கூடாதுன்னு தகப்பனே. நித்திய காலமாக தேவ சமூகத்தில் நாங்கள் வாசம் பண்ண வேண்டும். சகலத்தையும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள கிருபை தாங்க. எங்களுக்கு வரி இருக்கிற பிரச்சனைகள், நாங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சகிக்கக்கூடிய கிருபை தாங்க. பொல்லாத மனுஷனுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. பொறுமை நாவியை கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இறங்குவீராக. ஒவ்வொரு மனுஷருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. மனம் திரும்ப வேண்டும் என்று தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் புரிவீராக. ஆமீன் தகப்பனே. அவர்களோடு வாசம் பண்ணுங்க. சிந்தனையிலே ஒரு அமைதல் உண்டாகட்டும், இருதயத்திலே சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஃபாஸ்டாக இயங்கிக் கொண்டிருக்க இந்த உலகத்தில் என் ராஜா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து, ஆமீன், உடைய ஆலோசனையினால் ஒவ்வொரு மனுஷன் வழிநடத்தும் பொழுது ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தெளிந்த நீரோடை போல புத்தி மாறும். ஆமீன் தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினா போதும் தகப்பனே. ராஜா, எல்லா காரியத்தையும் நாங்கள் முறியடிக்க முடியும். எல்லா பிசாசின் தந்திரங்களை நாங்கள் அவனை தோற்கடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அக்கினி ஆஸ்திரங்களை தேவனுடைய பரிசுத்த அக்கினியினாலே தகப்பனை மேற்கொள்ள முடியுமே. தேவரீர் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை தாங்க. உம்முடைய அக்கினி ஜுவலையாய் எங்களை நீர் மாற்றியருள வேண்டும் என் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என் தகப்பனே. மனம் இறங்குவீராக. தேவாதி தேவன் கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்கப்பா. சமாதானத்தில் நிரப்புங்க. கடன் பிரச்சனை, சோர்வுகள், கலக்கங்கள், உடல் அசதிகள், வேதனைகள், ஆண்டவரே வியாதிகள், இதில் இருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை நீங்கள் கட்டளை கொடுங்க. உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் கிருபை நாட்களில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமே. உம்முடைய அந்த மகா பெரிதான அந்த ஆரவார சத்தம், உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தம் எங்கள் செவிகளை கேட்கத்தக்கதாக இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்குவீராக என்ற அச்சா
தகப்பனே, உம்முடைய ரகசிய வரிகளை எங்களை நினைத்து கொள்ளுங்க. எங்களை நினைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய ரகசிய வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு பின்பதாக வர இருக்கிற பொல்லாத நாட்கள், அந்தி கிறிஸ்தின் ஆட்சி, அதில் ஜனங்கள் இருக்கிறவர்கள் பரிதவிக்கப்பட்டவங்கப்பா, கைவிடப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதில் தப்பித்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆவியானவரே. இப்படி சத்திய வசனத்தை நாங்கள் வாசித்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலமடைய கிருபை தாங்க. அல்லேலூயா. எங்கள் ஆத்துமா உம்மை நம்பி இருக்கிறது, உம்மை வாஞ்சித்து இருக்க வேண்டும். ஆமென் பிதாவே. மனம் இறங்கும். உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை சகலத்தையும் முறியடிக்கத்தக்கதாக தேவ வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக. ஆமீன் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எங்கள் தேசத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா பிதாவே, சமாதானத்தில் நிரப்புங்கப்பா. ஆட்சி செய்கிறவர்களுக்கு தெய்வ பயம் உண்டாகட்டும் என் தகப்பனே. அப்பா, இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீ வருகிற நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை அவங்க செவிகளை கேட்கட்டும் என் ஆவியானவரே. மந்தமாக இந்த நாட்கள் போதும் அப்பா, கடினமாக இருந்த நாட்கள் போதும் என் தகப்பனே. ஆட்சியாளர்களோடு நீர் பேசுவீராக. அல்லேலூயா. என் தகப்பனே, உம்மால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டி தானே அவங்களும். உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தரிசனங்கள், வெளிப்பாடுகள் அவர்கள் கொடுக்க உமக்கு விருப்பம் இருக்குமானால் நீங்கள் வெளிப்படுத்துங்க தகப்பனே. ரட்சிக்க கூடுமானால் ரட்சிக்க இயேசப்பா. தகப்பனே, சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலக நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே இப்படி சமாதானம் உண்டாக வேண்டும். தேசத்தின் அதிபர்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. யுத்தங்கள் வேண்டாம். நித்திய காலமாக ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேணும் என் ராஜா. அதை உணரக்கூடிய கிருபை தாங்க. அந்த நேரம் அவகாசத்தை உங்களுக்கு கொடுங்கப்பா. கர்த்தர் இறங்குவீராக, நீர் பேசுவீராக. தயவாய் இறங்கி இப்படி வெளிப்பாடுகள், தரிசனங்களை காண கிருபை தாங்க. அப்பொழுது தெய்வ பயம் வரும் என் தகப்பனே. நடுக்கம் உண்டாகும் என் தகப்பனே. அவங்க முழங்கால்கள் யாவும் உமக்கு நேராக முட்டுங்குமே அப்பா. இந்த கிருபை நீங்கள் தாங்க ஏசப்பா. நீர் இறங்குவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்தாவின் முத்திரையே அவங்க தலையின் மீது, அவங்க நெற்றியின் மீது நீங்கள் போடுங்க இயேசு சுவாமி. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு ஐயா. தயவாய் இறங்குவீராக. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கத்தக்கதான கிருபை தாங்க. படிக்கிற பாடங்களை ஆசீர்வதிங்க. வேலைக்கு போய் வர பிள்ளைகளோடு கூட இருங்க. எப்பொழுதும் சமூகம் அவர்களோடு இருக்கட்டும். ஆமீன். பிள்ளைகளுடைய தரிசனத்தை சொல்லுவார்களாக. அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. பெரியவர்கள், முதியவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. மரணம் வரைக்கும், கர்த்தரை எடுத்துக்கொள்ளுதல் வரைக்குமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். சென்னை சிட்டி ஆசீர்வதிங்க. தமிழகத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய ஆட்சி உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.